ஹலோ ஆல். கீழே ஒரு இமேஜ் தெரியுதா? அது என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போமா? ஒரு க்ளூ தரேன். இதுக்கு இந்தியன் இங்கிலீஷ் நேம் ஒன்று இருக்குது, சரஸ்பிரில்லா அப்படின்னு. கண்டிப்பாக இது சொன்னால் மட்டும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ இன்னொரு க்ளூ, சர்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்க, இது நன்னாரி வேறு தான். ஆனால் இந்த நன்னாரி வேறு இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம என்ன சர்பத்தில் குடிக்கிறோம் அப்படின்றத நான் பார்த்தேன். அது என்னன்னு ஷேர் பண்ணுறேன். என்னதான் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு திருப்பி பார்த்தா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சுகர், வாட்டர், ஆபியோஸா நன்னாரி எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க, E211. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் கலர் வரதுக்காக E102 ஆட் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆர்டிக்கல் படி இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சில கண்ட்ரீஸில் பேன் பண்ணி திரும்பவும் அலோவ் பண்ணியிருக்காங்க. மேலும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபுட்ஸ்லையுமே இந்த சிந்தட்டிக் கலர்ஸ் இருக்குது. அதனால் ஃப்ரெஷ் ப்ராடக்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்தியன் ரூலே இருக்குது. இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் எதுக்கு போட்டேன்னா, நிறைய ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பசங்க இதை டெய்லி வாங்கி குடிக்கிறீங்க. இது நன்னாரி ரூட்டுன்னு நினைச்சிட்டு நாஸ்தியான திங்க நம்ம பாடிக்கு கொடுக்குறோம். அதனால நீங்க நிஜமாவே நன்னாரியை கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது பவுடர் ஃபார்ம்ல நாட்டு மருந்து கடையிலையும் அமேசான்லயுமே இருக்கு. அதை வாங்கி கன்சியூம் பண்றது மூலமா உங்க பாடியை கூலாகவும் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்.